அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஜக்காத் கொடுக்கப்படுவதற்கு அளவுகோல் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வைத்தபோது சில கடமைகளை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு எடுத்துரைத்தார்கள். வல்லமையும் உயர்வுமிக்க அல்லாஹ் அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு அவர்களின் ஏழைகளுக்கு வழங்கப்படும் ஜக்காத்தை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் என்று அந்த மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அறிவுறுத்திய இந்த செய்தி சுனனுன் நசாயி என்ற நூலிலே 2435 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜக்காத் கடமையாக்கப்பட்டதற்கு பின்பாக இஸ்லாமிய நாடுகளிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த நாட்டின் ஆளுநர்கள் மூலமாக அந்த கடமை குறித்து தெளிவான விழிப்புணர்வையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவரிடத்திலே தங்கமாக இருக்கின்ற போது 87.5 கிராம், அதாவது 20 மிஸ்கால் அளவு என்று அரபியிலே சொல்வார்கள். இதுதான் தங்கத்துக்கு உண்டான ஜக்காத்து கொடுப்பதற்குரிய அளவுகோல். வெள்ளி என்று சொன்னால் சுமார் 612 கிராம், 200 திர்ஹம் அளவு என்று வெள்ளிக்கு உண்டான ஜக்காத்தின் அளவுகோலை ஏற்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் அதேபோன்று எந்தெந்த வகைகளிலே எல்லாம் ஜக்காத்து கடமையாகின்றது என்பது குறித்து உண்டான தெளிவான வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னால் அனுப்பி வைக்கப்படுகின்ற ஆளுநர்களிடம் சொல்லி அனுப்பினார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலா இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை ஏற்படுத்துகிறான். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான். தன்னுடைய கட்டளைகளை நிராகரித்து கொண்டே இருக்கும் பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்கரா வசனம் 276 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. முறையாக ஒவ்வொரு வருடமும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு இஸ்லாம் வரைமுறைப்படுத்திய அந்த பொருட்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து வருகின்ற போது மீதம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் தூய்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். ஒரு பொருளோடு ஜக்காத்து கலந்திருந்தால் அந்த பொருள் அழுக்கோடு இருக்கும், கசடுகளோடு இருக்கும். ஜக்காத்தை அந்த பொருளிலே இருந்து பிரித்து எடுத்து விடுகின்ற போது அந்த பொருள் தூய்மை அடைந்து விடுகின்றது. அதில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் ஏழைகளுக்கு உணவாக வாழ்வாதாரத்திற்கு தேவையானதாக அமைந்து விடுகிறது. இந்த அடிப்படையில்தான் அல்லாஹ் ஜக்காத் என்கின்ற கடமையை இஸ்லாமிய பெருமக்களுக்கு கட்டளையாக்கினான், கடமையாக்கினான் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்குண்டான ஜக்காத்தை முறையாக சரியாக கணக்கு பார்த்து நிறைவேற்றுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.